வெல்லிங்டன் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அவர் H1B விசா நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரலாம் எனச் சொல்லப்படுகிறது. இதனால் அங்குள்ள இந்தியர்கள் அச்சத்தில் உள்ளனர். இது ஒரு பக்கம் இருக்க, யாருமே எதிர்பார்க்காத வகையில் மற்றொரு நாடு விசா விதிகளில் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. இது அங்குள்ள இந்தியர்களை பாதிக்குமா என்பது குறித்து நாம் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்ற ட்ரம்ப் சட்டவிரோத குடியேற்றத்தை நிறுத்தப் போவதாக தொடர்ந்து பேசி வருகிறார். அதேபோல சட்டப்பூர்வ குடியேற்ற முறைகளான H1B விசா திட்டங்களில் கூட மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் கட்சியில் இருந்தே கோரிக்கைகள் எழுந்துள்ளன. H1B விசா திட்டத்தால் இந்தியர்களே அதிகம் பயன்பெறும் நிலையில் இது அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, யாருமே எதிர்பார்க்காத வகையில் விசா விதிகளை மற்றொரு நாடு மாற்றியிருக்கிறது. நியூசிலாந்து அறிவிப்பு. தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் ஆஸ்திரேலியாவுக்கு மேலே அமைந்துள்ள குட்டி நாடு நியூசிலாந்து. இங்கு பல ஆண்டுகளாகவே தொழிலாளர் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இந்தச் சூழலில் குடியேற்ற நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தும் வகையில் நியூசிலாந்து அதன் விசா மற்றும் வேலைவாய்ப்பு தேவைகளில் மாற்றத்தை அறிவித்துள்ளது. 2 ஆண்டுகளாக குறைத்துள்ளது. திறமையான தொழிலாளர்களை நியூசிலாந்துக்குள் அழைத்து வர இது உதவும் என்றும், குறிப்பாக நியூசிலாந்தில் வேலை தேடும் இந்திய புலம்பெயர்ந்தோருக்கு இது உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.